எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம இன்றைக்கி கேப்சிகம் முட்டை பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாய் சூடானதுமே கல்லெண்ணெய், கடுகு பொரிஞ்சதுமே சீரகம், பச்சை மிளகா 2, வெங்காயம் 2 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு கிளறிக்கலாம். தக்காளி 2 போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு கேப்சிகம் எடுத்து கட் பண்ணி வச்சு பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கலாம். தண்ணி ஊற்றாமையே அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி ஊற்றினா சொதன்னு ஆகிடும். சால்ட் உப்பு, கல் உப்பு போட்டிங்களன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் வதக்கிறதுக்கு அப்படியே கழுக்கலாக இருக்கும். அதனால் சால்ட் உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கிளறிக்கலாம். கேப்சிகத்திலேயே தண்ணி ஊற்றாமே கொஞ்சோண்டு தண்ணி வரும். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். கேப்சிகம்லாம் ஒரு பக்கமாக தள்ளிட்டு அந்த முட்டையை மட்டும் கடாயில் நல்லா சூடு பண்ணி பொடிசாக வர வரையிலும் வறுத்துக்கலாம். இந்த முட்டையோட அந்த கேப்சிகம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கிளறலாம். நல்லா பொடியாக கிளறினதுக்கப்புறம் மிளகு பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகு பவுட்ரு சேர்த்து நல்லா கிளறிக்கணும். தண்ணியே இல்லாத அளவுக்கு கிளறிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி போட்டு கிளறிடலாம். அவ்வளோதான், கேப்சிகம் ரெடி. சிம்பிள் அண்டு டேஸ்டி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கேப்சிகம் முட்டை பொரியல் செய்யலாம்.